ஹலோ நேயர்களே, வெல்கம் டு அவர் ஆன்மீக சுற்றுலா ஸ்தலங்கள் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஆன்மீக சுற்றுலா திருத்தலங்கள் வரிசையில் அடுத்து நாம் காண இருப்பது கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோவில். இந்த திருக்கோயிலை பற்றிய விஷயங்களை நாம் பார்த்து கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சு கொண்ட வரைக்கும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தமிழகத்தில் டெல்டா மாவட்டம் என்று சொல்லப்படுற தஞ்சை மாவட்டத்தில் தலைநகர் சென்னையிலிருந்து தெற்கே சுமார் 285 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நகரம் கும்பகோணம். இந்த ஊரில் தான் இந்த பழமையான விஷ்ணு கோயில் அமைஞ்சிருக்கு. 108 திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுற விஷ்ணு ஆலயங்களில் மிகவும் முக்கியமான கோயில்களில் இதுவும் ஒன்று. பஞ்சகோத்திரங்களில் இதுவும் ஒன்றா அறியப்படுது. இந்த கோயிலுக்கு சோழ மன்னர்களும் பின்னர் விஜயநகர பேரரசுகளும் அதன் பின்னால் வந்த நாயக்க மன்னர்களும் பல திருப்பணிகள் செஞ்சு விரிவுபடுத்தியிருக்கிறத சொல்கிறாங்க. இந்த கோயிலில் சுற்றி உயரமான கருங்கல்லால் ஆன சுற்றுச்சுவர் இருக்குது. இந்த கோயிலோட கிழக்கு ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 170 அடிக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோயிலோட மேற்கு வாசலுக்கு எதிரே பொற்றாமரை குளம் இருக்குது. தலப்புராணத்தில் இந்த பொற்றாமரை குளக்கரையில் தவமிருந்த பிறகு முனிவர் ஒரு முறை பார்க்கடலில் குடியிருக்கும் திருமாலை தரிசிக்க சென்றதாகவும் அவருடைய வருகையை தெரிந்தும் தெரியாத மாதிரி திருவிளையாடலுக்காக திருமால் நடந்து கொண்டதாகவும் அதனால் ஏற்பட்ட கோபத்தில் முனிவர் திருமாலை நெஞ்சில் உதைத்ததாகவும் இதன் காரணமாக திருமாலின் நெஞ்சில் குடியிருக்கும் லக்ஷ்மி அவரிடம் வாதிட்டுவிட்டு திருமாலை பிரிந்து பூலோகம் சென்று விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. பின்னர் இதனை கேள்விப்பட்ட பிறகு முனிவர் லக்ஷ்மி தேவியை சந்தித்து அவரிடம் மன்னிப்பு கோரி தனக்கு மகளாக அவதரிக்க கோரிக்கை வைத்ததாகவும் அதன் பலனாக லக்ஷ்மி தேவியார் அங்குள்ள பொற்றாமரை குளத்தில் 1000 தாமரை மலர்களுக்கு மத்தியில் தோன்றியதாகவும் கமலவல்லி என்ற பெயருடன் பிறகு முனிவரிடம் வளர்ந்ததாகவும் சொல்லப்படுது. பின்னாளில் திருமால் ஆறாவமுதன் என்ற பெயரில் பூமிக்கு குதிரை மற்றும் யானைகள் பூட்டிய தேரில் வந்து லக்ஷ்மி தேவியை மணந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆழ்வார்களால் பாடப்பட்ட திருத்தலம்னு சொல்கிறாங்க. கோயிலோட மத்திய பகுதி ஒரு தேர் வடிவத்தில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் உள்ள சுவற்றை சுற்றிலும் தென்னிந்திய கலையான பரதநாட்டியத்தில் இருக்கிற 108 கர்ணம் என்று சொல்லக்கூடிய நாட்டிய அமைப்பு சிலை வடிவத்தில் அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலோட அழகையும் சிற்பங்களையும் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆகையால் பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து கடவுளின் அருளை பெறுவோமாக. இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஆன்மீக ஸ்தலங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஸ்தலங்களோட விவரங்களை நாங்கள் இந்த சேனலில் பதிவிடுறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.